அனைவருக்கும் வணக்கம். நாம் 11 சித்தர்களிலே பரம புத்திசாலியான இடைக்காட்டு சித்தர் பாடியருளிய தூய ஞானப் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இடைக்காட்டு சித்தர் புத்திசாலி, தந்திரசாலி. தன்னுடைய தந்திரத்தின் மூலமாக நவகோள்களையும் வென்று இந்த உலகத்தை சுபிட்சமாக வாழும்படியாக மாற்றியமைத்தவர். சித்தர் பெருமக்கள் அன்பே வடிவானவர்கள். தங்களை சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்தவிதமான துன்பமும் நேரிட்டு விடாமல் தங்களுடைய கருணை கண்களால் எல்லாவற்றையும் நிகழ்த்தி கொடுக்க வல்லவர்கள். ஒவ்வொரு நாளும் சித்தர் பெருமக்களுடைய நூல்களை வாசிக்கும் போது நமக்கு மனத்தளவிலே ஏற்படக்கூடிய சோர்வுகள் நீங்கிவிடுகின்றன. தூய யோக பயிற்சியிலே தொய்வில்லாமல் ஈடுபடக்கூடிய மன உறுதியும் ஊக்கமும் ஏற்படுகிறது. இன்றைய பதிவிலேயும் இடைக்காட்டு சித்தர் யோக பயிற்சியினுடைய பல நுணுக்கங்களை சொல்லவிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். ஆரண மூலத்தை அன்புடனே, பரம ஆனந்த கோலத்தை அன்புடனே, பூரணமாகவே சிந்தித்து மெய்ஞானம் போதத்தை சார்ந்து கொள் கோனாரே. மெய்ஞானத்தை சிந்தித்து சார்ந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சிந்திப்பது என்றால் என்ன? சித்தவித்தை முதலாகிய பயிற்சிகளை ஒருவர் காட்டிக் கொடுத்தார், மற்றவர் கற்றுக்கொண்டார். காட்டிக் கொடுத்ததை அப்படியே பயின்று கொண்டிருந்தால் அவர் ஞானத்தை பெற முடியாது. தத்தமது சூழலுக்கேற்ப செய்யக்கூடிய பயிற்சியிலே உடலிலே ஏற்படக்கூடிய மாறுபாடுகள், மனதிலே ஏற்படக்கூடிய மாறுபாடுகள், ஜீவனிலே ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை துல்லியமாக கணித்து அறியக்கூடிய வல்லமையை பெற்றிருக்க வேண்டும். யோக பயிற்சி என்பது ஏதோ சொல்லிக் கொடுத்தபடியாக காற்றை மேலும் கீழுமாக ஏற்றி இறக்கிவிட்டால் போதும் என்று கருதிவிடக்கூடாது. செய்யக்கூடிய இந்த பயிற்சியையும் அதன் போக்கையும் துல்லியமாக அலசி ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆரணம் என்பது ஆபரணம். அதன் மூலம் இந்த உடலை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆபரணம் எது என்றால் அது ஜீவன். அந்த ஜீவனின் தத்துவத்தை புரிந்திருக்க வேண்டும். யோக பயிற்சியின் போது உடலில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளால் ஜீவன் வளர்ந்திருக்கிறதா, தொய்வடைந்திருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். உலக போதத்தை பெரிதாக கருதி உடல் கொண்டு வந்த காரணத்தை விட்டுவிடக்கூடாது. சிந்தித்து பார்த்து பரிபூர்ணமாக மனத்தை யோக பயிற்சியிலே செலுத்தி மெஞ்ஞானத்தை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பது கருத்து. காலாகாலம் கடந்திடும் சோதியை, கற்பனை கடந்த அற்புத நீதியை, நூலால் பெரியர் சொன்ன நுண்பொருளை நோக்கத்தில் காண்பது கோனாரே. நூல்களை வாசிக்க வேண்டும். சித்தர் பெருமக்கள் பாடியிருக்கக்கூடிய நூல்களை அன்றாடம் வாசிக்க வேண்டும். நூல்களிலே எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய அனுபவங்கள் கொட்டி கிடக்கின்றன. ஒருவன் எல்லாவற்றையும் தானே நேரடியாக அனுபவப்பட்டால் மாத்திரமே நம்புவேன் என்று சொன்னால் அது மடமையாகும். யோக பயிற்சியிலே யோகிக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை எல்லாம் சித்தர் பெருமக்களின் நூல்களை வாசிப்பதன் மூலமாக தீர்த்து கொண்டு விட முடியும். ஒவ்வொரு காலத்தையும் கருதி இருந்து பயணிக்க பழக வேண்டும். ஆனால் அண்டங்களை தாண்டி, பரவெளியை தாண்டி இருக்கக்கூடிய பராபரம் என்பது நாம் நினைத்திருக்கக்கூடிய இந்த காலங்களை கடந்ததாக இருக்கிறது. நம் கற்பனைக்கு எட்டாத மகத்தான சக்தியாகவே பராபர சக்தி என்பது இருக்கிறது. அப்படிப்பட்ட கற்பனைக்கே எட்டாத பராபர சக்தியை எப்படி சித்தர்கள் சரியாக வர்ணித்துவிட முடியும்? ஆனால் அதை அடைவதற்கான மார்க்கத்தை அவர்களால் சொல்லிக் கொடுத்திருக்க முடிகிறது. நேரடியாக நாம் பராபரத்தை அனுபவத்திலே பார்க்கும்போது மாத்திரமே அது உண்மை என்றாகும். அதுவரையிலும் நாம் அறிந்திருக்கக்கூடிய இந்த ஞானம் சார்ந்த விளக்கங்கள் எல்லாம் ஒரு வழிகாட்டியாக, ஒரு கைகாட்டி பலகையாக மாத்திரமே இருக்குமே அல்லாது நம்மை உடன் அழைத்து செல்லக்கூடிய உந்து சக்தியாக, உந்து வாகனமாக இருக்காது. எனவே சித்தர் பெருமக்களுடைய நூல்களை வாசிக்கும் போது நமக்கு ஒரு அடிப்படை புரிதல் என்பது ஏற்படும். முழுமையாக ஞானத்தை பெற வேண்டும் என்றால் சித்தர் பெருமக்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக இடைவிடாது சோர்வில்லாமல் யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதே கருத்து. சொல்லரும் சகல நிற்களமானதை சொல்லால் சொல்லாமல் கோனாரே, அல்லும் பகலும் அகத்திருந்திடில் அந்தகன் கிட்டுமோ கோனாரே. கூற்றுவன் என்று அழைக்கப்படக்கூடிய யமனை வெல்ல வேண்டும் என்றால் எப்படி அது சாத்தியமாகும்?
கண்ணுக்கெதிரே நிற்கக்கூடிய எதிரியோடு சண்டையிட்டு அவனை வென்றுவிட முடியும். கண்ணுக்கு தெரியாத எதிரியோடு எப்படி மோதி வெல்வது? அந்தகன் என்றழைக்கப்படக்கூடிய கொலைக்கடவுள், அதாவது கூற்றுவன் யமன். இந்த யமன் நமது கண்களுக்கு படுவதில்லை. அப்படி இருக்க எப்படி யமனை வெல்வது? அதற்கு தந்திரம் என்பது தேவையாகிறது. சொல்லால் விளக்க முடியாத சகலம் நிஷ்கலம் என்பதை புரிந்திருக்க வேண்டும். சகலம் என்பது ஜீவசக்தியாகிய வாயு சலித்து புலன்கள் வழியாக வெளியே செல்வது. நிஷ்கலம் என்பது ஜீவசக்தியாகிய வாயு சலிப்பது தடுத்து நிறுத்தப்பட்டு அது புருவ மத்தியத்திலே ஒடுங்கி நிற்க வைப்பது. இந்த இரண்டின் தத்துவத்தை புரிந்திருக்க வேண்டும். இதை வெறும் வாய் வார்த்தைகளால் மாத்திரம் புரியப்படுத்திவிட முடியாது. இரவும் பகலும் இடைவிடாது வீட்டிலே அமர்ந்திருந்து யோக பயிற்சியை செய்யும் போது மாத்திரமே இந்த உண்மை என்பது புலப்படும். ஏதோ சில நேரம் மாத்திரம் பயிற்சி செய்து மற்ற நேரங்களிலே வாழாவிருந்து விட்டால் இந்த யோகத்தின் நுணுக்கங்களை அறிந்து கொண்டு விட முடியாது. பகல் இரவு என்று பாராமல் எல்லா காலங்களிலும் ஈஸ்வர ஸ்மரணை, அதாவது பராபரத்தை பற்றியதான சிந்தனை மனத்தகத்தை இருந்து நீங்காமல் இருக்க பழக வேண்டும். மனதை குவித்து குவித்து பழக வேண்டும். அப்போது மாத்திரமே வெற்றி என்பது வயப்படும். சூரியன் வாழ்பட்ட துய்ய பணிகெடும் தோற்றம் போல் வெவ்வினை தூள்படவே நார் இடப்பாகன் தாழ் நெஞ்சில் போற்றியே நற்கதி சேர்ந்து கோனாரே. உமை ஒரு பாகன் என்று எம்பெருமான் ஈசனை சித்தர்கள் வர்ணிக்கிறார்கள். அன்னை பராசக்திக்கு தன்னுடைய தேகத்தின் இடபாகத்தை சமமாக பிரித்து கொடுத்த எம்பெருமான் ஈசன், அவருடைய திருவடிகள் இதை புரிந்திருந்தால் மாத்திரமே ஞான வெற்றி சாத்தியமாகும். அன்னை பராசக்தியை ஒரு பாகமாக கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகள் இரண்டிலே ஒன்று பெரிதாகவும் ஒன்று சிறிதாகவும் இருக்கும். பெரிய திருவடி சிறிய திருவடி என்று சொல்வார்கள். இந்த இரண்டு திருவடிகளும் சந்திரகளை சூரியகளை என்று நாம் ஏற்கனவே எண்ணற்ற சித்தர்கள் பாடல்கள் மூலமாக புரிந்திருக்கிறோம். இந்த சந்திரகளை சூரியகளையை எவர் ஒருவர் இடைவிடாது புருவத்தியத்தை நோக்கி செலுத்தி ஒடுக்கி ஒடுக்கி பழகுகிறாரோ அவர்தான் நற்கதி சேர முடியுமே அல்லாது மற்றவர் இதற்கு அருகர் அல்லர் என்பது கூற்று. யோக பயிற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண வேண்டும் என்று கருதினால், உங்களுடைய கர்மவினைகள் அற்றுப்போக வேண்டும் என்று கருதினால், உமை ஒரு பாகன் என்று அழைக்கப்படக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகளை சூரியகளையை போற்றி புகழ்ந்து ஒவ்வொரு நாளும் வழிபட்டு வர வேண்டும். அப்போது அந்தகனை வெல்ல முடியும், வாழ்க்கையிலே முழுமை பெற முடியும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. மும்மலம் நீக்கிட முப்பறி கொட்டாத முப்பால் கடந்த அப்பாலே செம்மறி ஒட்டிய வேலை அமைத்தும் சிந்தையில் வைப்பீரே கோனாரே. மும்மலம், ஆணவம், கண்மம், மாயை இவையெல்லாம் எவ்வாறு உருவாகின்றன? புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் ஓட்டத்தால் தான் ஏற்படுகின்றன. 3 பொறிகளால் தான் இதை நாம் கடக்க வேண்டும். இதை கடப்பதற்கு முப்பால் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மும்மலத்தை தாண்டியாக வேண்டும். மனத்தை புருவ மத்தியத்திலே நிறுத்தி பழகுவதற்கு வாசி வழியாக இருக்கிறது. வாசியை பழகும் போது சுவாசத்தின் ஓட்டத்தை துல்லியமாக கவனித்து புருவ மத்தியத்திலே ஒடுக்கி பழகும் போது அது நிச்சயமாக மேன்மையான நிலையை அடைவதற்கான 10ஆம் வாசல் கதவை திறந்து வைக்கிறது. செம்மறியாடுகளை பற்றி இங்கே சொல்லுகிறார். செம்மறியாடுகள் ஒரு ஆடு செல்லும் பாதையிலே மற்ற ஆடுகளும் சென்றுவிடும். வெள்ளாடுகள் அப்படி அல்ல, திசைக்குன்றாக சென்று மேய்வது வழக்கம். ஆனால் செம்மறியாடுகள் கூட்டம் கூட்டமாக மந்தை மந்தையாகவே செல்லும். அதுபோல புலன்கள் வழியாக சலித்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு செம்மறி கூட்டத்தைப் போல ஒரு ஆட்டை பிடித்து புருவ மத்தியத்திலே கட்டிவிட்டால் மற்ற ஆடுகள் எல்லாம் அங்கே வந்து அடங்கிவிடும். எனவே புலன்கள் வழியாக செல்லக்கூடிய உங்களுடைய மன ஓட்டத்திலே சுவாசம் என்கிற ஒன்றை, நாசி வழி நடக்கக்கூடிய சுவாசம் என்கிற ஒன்றை புருவ மத்தியத்திலே கட்டிவிட்டால், சுவாசம் என்கிற செம்மறியாட்டை கட்டிவிட்டால் மீதியான மற்ற ஆடுகள் எல்லாம் அங்கே வந்து நின்றுவிடும். சுவாசத்தை கட்டுவதன் மூலமாக மனத்தை கட்ட முடியும் என்பதே கருத்தாகிறது. பஞ்சவிதமாய் சஞ்சலம் பறக்க பற்றற நின்றதை பற்றி அன்பாய் நெஞ்சத்து இருத்தி இரவும் பகலுமே நேசித்துக் கொள்ளுவீர் கோனாரே. 5 விதங்களாக
இந்த பிரபஞ்ச மாயை என்பது விளக்கப்படுகிறது. அந்த 5 விதங்கள் எவை என்று கேட்டால், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற இந்த 5. இந்த 5ஆல் தான் அனைத்து உலகங்களும் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு அப்பால் ஏதுமில்லை. இந்த 5 விதமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டதே நம்முடைய மானுட தேகம். இந்த தேகத்திற்குள்ளே இருந்து நம்முடைய கர்மவினை காரணமாக நம்மை சலிக்க வைத்து, இன்ப துன்பங்களுக்கு ஆட்பட வைத்து, நம்மை குழப்பி வைத்திருப்பது ஜீவனாகிய சிவனின் மாய விளையாட்டு. ஆனால் அன்பின் மூலமாக இதை வென்றுவிட முடியும். எம்பெருமான் ஈஸ்வரனிடத்திலே செலுத்தக்கூடிய அன்பை கடுகத்தனையும் மாறாதபடியாக, இடைவிடாது இரவு பகல் பாராமல் செலுத்தியபடியாக இருக்க வேண்டும். நேசிக்க வேண்டும். ஈசனை நேசிக்க வேண்டும். இதை குறிக்கும் விதமாகவே திரு ஞானசம்பந்தரும் கூட, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தனை நன்னெறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று பாடினார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினால் மாத்திரமே இதை பெற முடியும். பராபரத்தனம் இடைவிடாது கண்ணீர் மல்க பிரார்த்திக்க வேண்டும். இரவு பகல் மாறாமல் பராபரத்தின் மீது நாம் வைத்திருந்த பற்றுதலை, அன்பை, பக்தியை, சரணாகதி தத்துவத்தை குறைவிராதபடியாக நிறைவேற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையிலே இருந்து விடுபட்டு முத்தியை பெற முடியும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.